ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணதெல்லாம் தாண்டி இப்போ வாரத்துக்கு ஒன்று லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அதிகமாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றனால அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 10Kக்குள்ள மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் ரியல்மி, ரெட்மிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃபோன் லான்ச் பண்ணுறதே குறைச்சிட்டாங்க. நான் ஆப்ஷனாக தேடி பார்க்கும்போது பெருசாக ஃபோன்ஸ் அவைலபிளே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதே இன்ஃபினிக்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 10Kல அட்லீஸ்ட் ஒரு 3 மாடல்னாவது அவைலபிளில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அண்டர் 10Kல மொபைல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஃபினிக்ஸையும் மறக்காம கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஒரு 10,000 ரூபா மொபைல் லான்ச் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸு இவங்களே போட்டி போட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய சைஸாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி 50 மெகா பிக்சல் கேமராவோட கொண்டு வந்திருக்கோன்றாங்க. ஸோ இன்னும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. ஷாப்ல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போல். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணோன்னா உள்ளே எடுத்தோடனே 18 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான மைக்ரோ USB கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இவங்களுக்கான அந்த ஒரு கிளப் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மொபைலுக்கான TPU ஜெல் கேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ கலர் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ப்ளூ மாதிரியே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரே கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு கிரேடியன்ட் ஃபீல்லையும் இருக்குது. அண்ட் அதே சமயம் மற்ற கலர் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயே ஷயான் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, அண்ட் 7 டிகிரி பர்பிள் கலருமே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிசைனை டீட்டெயிலாக பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்ட்ராப் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. கீழே அதுவே வந்து கொஞ்சம் சின்ன லைன்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. குறிப்பாக பாட்டம்லாம் நல்லா பட்டையாக கொடுத்துருக்காங்க. பட் அண்டர் 10Kல இதெல்லாம் பெருசாக கண்டுக்க தேவையில்லை. பட் இந்த வாட்டர் ட்ராப் நாச்சு ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபீல் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்ல ஒரு பெட்டரான ஃபீல் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் 10,000 கம்மியாக வாங்க போகிறோம் ப்ரோ, கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். அதிகமாக வந்து யூடியூப் வீடியோஸ் இந்த இதெல்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபிளாக இருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.82 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. இதில் ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸோ இல்லை 90 ஹெர்ட்ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். டேரெக்டாக 90 ஹெர்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னும் போது சில நேரங்களில் வந்து அங்கங்கே சின்னதாக ஒரு லேக், அந்த ஃப்ளோ இல்லாத ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பட் அண்டர் 10Kல 90 ஹெர்ட்ஸ் பெட்டர் தான். பட் இருந்தாலும் இங்கே முக்கியமாக ஃபுல் HD அதுக்கு பதிலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. எக்ஸாக்டாக அந்த 10,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இது வருது அப்படின்னும் போது இந்த ஃபுல் HD கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டிவைஸ் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிற ஃபீல் இருக்கும். அது ஒரு சின்ன குறையா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 460 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோரில் விசிபிலிட்டி பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. பட் அவுட்டோரில் ஆவரேஜாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெருசாக லாங்கான டிஸ்பிளே எதிர்பார்க்குறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்பிளேயோட குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல் HD போனீங்க அப்படின்னா தான் பெட்டராக இருக்கும். HD டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் நீங்கள் வேணும்னா ஃபேஸ் அன்லாக் கூட இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போட்டுக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டமில் 3.5 ஜாக், மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் ஓரளவுக்கு லவுடராக இருக்க ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது XOS 10 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி டிவைசஸ் Android 12 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டடாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ப்ராமிஸாக வந்து OS அப்டேட் எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OS-ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ப்ளோட்வேர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இவங்களோட ஆப்பை வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி பார்க்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லவுடலி டெக் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். கேமரா அப்படின்னு
பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மறக்காம அந்த டியூவல் ஃபிளாஷை வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்லையுமே வந்துட்டு எல்லா ஃபோன்லையுமே கொடுத்துட்றாங்க. இதில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080p 30 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் அவங்க ஹைலைட்டாக சொல்கிறது 50 மெகா பிக்சல் கேமரா தான். பட் இந்த கேமரா வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு நம்ம 30,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. பட் இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். பெருசாக வந்து கேமரா தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஃபோன் வந்து சூட்டபிளாக இருக்காது. அண்ட் இதை தாண்டி ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் ஒரு ஏஐ லென்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான கேமரா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு மெயின் கேமரா தான் இதில். அண்ட் பேக் சைடில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். இந்த ஃபோனில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக ஃபோன் கால்ஸ் பேச போகிறேன், வீடியோஸ் அதிகமாக பார்க்க போகிறேன் ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பேட்டரி லைஃபும் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டு மோஸ்ட்லி அண்டர் 10K அடாப்டர் அப்படின்னாலே இந்த 10 வாட்ஸ் அடாப்டர் தான் வரும். சில பிராண்ட் தான் இந்த 18 வாட்ஸ் அடாப்டர் கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 18 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டிக்கு கண்டிப்பாக இந்த 18 வாட்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மொபைலோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 நாள் கிட்ட தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியே பார்த்தேன். 1.5 நாளைக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே வருது. நார்மல் யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் போது ப்ராசரை பொறுத்த வரைக்கும் MediaTekோட Helio G37 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் எப்படி இருக்குது யூஸ் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸுக்கு இது வந்து ஓகேவா இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் ஹெவியாக போகிறீங்க இல்லை கேம் பிளேலாம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்காது. அதே சமயம் இந்த டெம்பிள் ரன் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ரேம் வேரியன்ட் அப்படின்னு வரும்போது விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 3GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து. அண்ட் அதை தாண்டி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத அங்கங்கே வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஃபோன் கால்ஸ் அதிகமாக பேசுவேன், எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா நிற்கணும், நல்ல ஒரு லார்ஜான டிஸ்பிளே, நார்மல் பர்ஃபார்மன்ஸ் அப்பப்போ எடுத்து யூஸ் தான் பண்ண போகிறேன், பெருசாலாம் யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து அண்டர் 10K வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தேன், இப்போ நின்று பேசுகிறேன் அப்படின்னா இப்போ தான் ப்ரைஸே தெரிஞ்சது. தம்ப்நெயில் எடுக்கலான்னு வரும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9500 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாக இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஓகேவான டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதே 10,000 ரூபா ரேஞ்சில் வேறு மொபைல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அண்டர் 10K என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.